விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குது இந்த குரு பயிற்சி? விருச்சிக ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12 வருடத்துக்கு பிறகு ஒரு வெளிச்சம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். இருட்டில் இருந்திருக்காங்க. இருட்டில் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து இப்போ இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வர. 9ல் குரு அப்படின்னா 9ல் குருன்னா ஓடி போனவனுக்கு தான் 9 குருன்னு சொல்லுவாங்க. ஆமாம். ஸோ அதுக்கு என்ன நம்ம சொல்ல வரோம்னா, அவங்க வெளிப்படையாக கேட்கும்போது அந்த இடத்துல தேல் இல்லை உங்களது கட்டாயமா. நீங்கள் கூட சொல்லுங்க தேளுன்னு, ஆனால் தேள் தேடி யாரையா கடிக்க போதா, நோண்டும் போது தான் கடிக்கும். நோண்டா தான் கொட்டும். எனக்கு நீ தான்ப்பா உறுதுணை, நான் உன்னை தான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க வழிபாடு செஞ்சாங்கன்னா இவங்க லைஃப்பில் இல்லை எல்லா விதமான தடைகளும் பிரச்சனையும் இவங்களை விட்டு கலந்து போயிருங்கிறது கிரக ரீதியான உண்மை. ஸோ இன்னொரு விஷயம் கேட்டுக்கோங்க, ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசிச்சிட்ருக்கிற உங்களுடைய ஃபேனு, எங்களுடைய ஃபேன் நீங்கள் அப்படின்ற சொல்கிற அளவுக்கு எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் இந்த அளவுக்கு பிரபலமாகி அவ்வளோ அழகான உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னும் என்ன உங்களுக்கு கொடுக்கலாம், என்ன சொல்லலாம் அப்படின்னு எங்களை நீங்கள் ஆவல் தூண்டுற அளவுக்கு எங்கள் சேனலை அவ்வளோ அழகாக கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு முதல்ல ஒரு நன்றி. நிறைய ஜோதிட விஷயங்கள் நிறைய பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி இந்த குரு பெயர்ச்சி பலன் எல்லாருக்கும் தேவைங்க. அது குரு பெயர்ச்சி வரப்போகுது. அந்த குரு பெயர்ச்சியில் ஏராசி எப்படி இருக்கும், ஏராசி எப்படி இருக்கும்னு எல்லாரும் ஆவலாக ஆசையாக காத்துட்ருப்பீங்க. அதுக்காக ஒரு அருமையான ஒரு ஜோதிடர், வாழ்க நலமுடன் டிஜே சுந்தர பாண்டி அவர்களை நம்ம சந்திக்க போகிறோம். குரு பெயர்ச்சி பலன்களை அவ்வளோ அழகாக அந்த 12 ராசிக்கும் அவர் எவ்வளோ அழகாக சொல்ல போகிறாரு அப்படின்றத நான் மட்டும் இல்லை, நீங்களும் கேட்க போகிறீங்க. அதை கவனமாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத உங்களுக்கும் புரியும். ஓகேவா? அவரை சந்திச்சிருவோமா? வாங்க அவரை பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்ல குரு பெயர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான ஒரு மஞ்சள் கலரில் ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா குருக்கு பிடிச்ச கலர் அது. எனக்கு ஒன்று தான் தெரியணும், குரு பெயர்ச்சி எப்போ வருது, ஓகே, அது என்ன, இந்த குரு பெயர்ச்சி என்ன ஸ்பெஷல் அப்படின்றது. நீங்கள் முதல்ல என்றைக்கு குரு பெயர்ச்சி, அது என்ன ஸ்பெஷல் கொஞ்சம் சொல்லுங்கள் மக்களுக்கு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி குரு பகவான் ஒரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு ஒரு வருடத்துக்கு ஒருக்க நடந்து செல்வார், கடந்து செல்வார்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வருடம், இந்த 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சியானது கரெக்டாக வருகிற ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் நம்முடைய மிதுன ராசியில் இருக்க குரு பகவான் கடக ராசிக்கு வர்றார். ஸோ காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம் கடகம். ஸோ இந்த கடகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீர் ராசின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நவகிரகத்தில் மிகப்பெரிய சுப கிரகம் யாருன்னா நம்மளுடைய குரு தான். ஸோ இப்படிப்பட்ட குரு பகவான் இந்த வட்டம் பார்த்திங்கன்னா கடகத்துக்கு வரும்போது எல்லா ராசிக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். ஸோ ஏன் இந்த வருடம் மட்டும் அப்படி கொடுக்காரு அப்படின்னா, குரு கடகராசியில் தான் உச்சம் அடையும். கடகராசியில் தான் உச்சம், நல்ல வில் பவர். அதாவது இப்போ நீங்கள் இருக்கீங்க, இல்லை நான் இருக்கேன்னா, நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், எல்லா வீட்டுக்கும் போவோம். ஸோ நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே போனேன், அதை நம்ம வீடாக பார்ப்போம், அப்படியே பிடிச்ச மாதிரி இருப்போம், ஃப்ரீ மைண்டாக இருப்போம், ஜாலியாக இருப்போம், நம்மளும் ஜாலியாக இருப்போம், அவங்களையும் ஜாலியாக வச்சுக்கிறோம். ஸோ அது ஏன் எல்லா வீட்டுக்கும் போகும்போது இந்த வீட்டுக்கு மட்டும் ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, அந்த வீடு நம்ம மனசுக்கு பிடிச்ச வீடு. அப்போ பிடிச்ச வீட்டில் போய் உட்காந்துட்டு என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாமே சந்தோஷமான விஷயம், நம்மளும் சந்தோஷமா இருப்போம், அவங்களுக்கு என்னென்ன தேவையோ கூட இருக்கவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கணும். அந்த மாதிரி ஆமாம், அது குருவோடைய இயக்கம். அப்போ குருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு பார்த்தீங்கன்னா கடகராசி. ஸோ கடகராசிக்குள்ளே உச்ச வீட்டில் உட்காந்து அவர் ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லுவோம். குரு எந்த வீட்டில் இருக்காரோ ஒவ்வொரு ராசிக்கு அவர் எத்தனாம் வீடுன்னு சொல்லி பார்ப்போம். அந்த ராசியின் அடிப்படையில் உள்ள அவருடைய இடத்துடைய மதிப்பையும் கூட்டுறாரு. ஸோ இந்த வட்டம் அவருடைய பார்வை, உச்ச பார்வை மூலமாக முடியாது, என்னால் செய்யவே முடியாதுன்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள், எனக்கு நடக்கவே நடக்காதோ அப்படின்னு நினச்சிக்கிற விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடை குரு பகவான் செய்து கொடுக்க போகிறார். வெரி குட், வெரி குட் சார். நல்லா ரொம்ப அழகாக சொன்னீங்க. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குது இந்த குரு பயிற்சி? விருச்சிக ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12 வருடத்துக்கு பிறகு ஒரு வெளிச்சம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். இருட்டில் இருந்திருக்காங்க. இருட்டில் வெளிச்சம் பல பேர் கொடுத்துட்டு தனக்குள்ள இருட்டில் இருக்கக்கூடிய ராசியில் 3 ராசிகள் உண்டு. அதில் விருச்சகம் ஃபர்ஸ்ட் இடம் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆசைகள் இருக்கும், நிறைய சிந்தனைகள் இருக்கும்.
ஆனால் எதையுமே செயல்படுத்துகிற அளவுக்கு கூட இருக்க உறவுகள் அவங்கள தடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நான் முன்னேற தடையாக இருப்பது என்னை கட்டின உறவு, நான் முன்னேற தடையாக இருக்கிறது என்ன கூடவே இருந்து குடிபறிச்ச உறவு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் நம்ம விருச்சிக ராசிக்காரங்க நிறைய எதிர்வினைகள் இருக்கும். ஆனால் இதுக்கெல்லாம் கண்டு அஞ்சிடவன் நான் கிடையாது, நான் ஜெயிப்பேன் அப்படின்னு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி இவங்க கடந்த ஒரு பல வருடங்களாக தோற்று அதாவது இவங்க தோக்குறது இவங்களுடைய முயற்சி இல்லை, மற்றவங்களுடைய சூழ்ச்சி, அதனால தான் தோற்றுருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் இவங்க வேறு லெவல் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அளவுக்கு குருபவன் என்ன பண்ண போகிறான்னா, இவங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து இப்போ இருக்கக்கூடிய குருபவன் 9ஆம் இடத்துக்கு வர. 9ல் குரு அப்படின்னா 9ல் குருன்னா ஓடி போனவனுக்கு தான் 9 குருன்னு சொல்லுவாங்க. ஆமாம். ஸோ அதுக்கு என்ன நம்ம சொல்ல வரோம்னா, ஓடி போக போகுது. உண்மையிலேயே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 9 குருள் வந்து பல விஷயங்கள் ஓடி போக போகுது. என்னென்ன விஷயம்னா, போராட்டம் ஓடி போக போகுது, தடைகள் ஓடி போக போகுது, வெரி குட், ஏமாற்றங்கள் ஓடி போக போகுது, இன்னல்கள் ஓடி போக போகுது, துரோகங்கள் ஓடி போக போகுது, உண்மையான அன்பு தேடி வரப்போகுது, பாசமான வாழ்க்கை கிடைக்க போகுது, வீடியோ பார்த்துக்கிட்டே அவ்வளோ சந்தோஷம், கஷ்டங்கள் குறைய போகுது, வெரி குட், துன்பங்கள் இவங்களுக்கு காணாமல் போய் இன்பங்கள் அதிகமாக போகுது. Very ஸோ இவ்வளோ விஷயங்களை குரு பகவான், குருங்கிறது ஒளி கிரகம். அப்போ சந்திரன், அதாவது சந்திரன் இங்கே தான் வலிமை இழக்கிறாரு. அப்போ சந்திரன் வீட்டிலேருந்தே குரு பார்க்கறனால இவங்களுக்கு அற்புதங்கள் நிறைய நிகழப்போகுது. இவங்கள அதாவது நம்ம விருச்சிக ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா, இயற்கையாகவே அவங்களுடைய குணம் என்னென்னா இலகிய மனசு, குழந்தை மனசு, அன்புக்கு ஏங்குற மனசு, அன்பை மட்டும் எதிர்பார்த்து காத்திருக்கிற மனசு. ஆனால் எல்லாமே ஆப்போசிட்டாக நடந்துச்சு. இவங்கள யூஸ் பண்ணிவிட்டு இவங்களை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு என்ன ஐடியா பண்ணியிருப்பாங்கன்னா, இவங்களை சீண்டி விட்டு இவங்க விடுற வார்த்தைகளை வச்சே தேல் மாதிரி கொத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவங்க தேல் மாதிரி வாண்டடாக போய் தேடி கொடுத்துறவங்க, கொட்டி அவங்க கஷ்டப்படுத்துகிறவங்க கிடையாது. இவங்க சீண்டும் போது தான் ஒரு 80% 90% இவங்க பொறுமையாக இருப்பாங்க, விட்டு கொடுப்பாங்க. அந்த லிமிட்டை தாண்டி போகும்போது தான் அந்த மனிதனாக இருந்தால் ஒரு கோபம் வரதான் செய்யும். அவங்க வெளிப்படையாக கேட்கும்போது அந்த இடத்துல தேல் இல்லை உங்களது கட்டாயமா. நீங்கள் கூட சொல்லுங்க தேளுன்னு, ஆனால் தேள் வந்து தேடி யாரையா கடிக்க போதான், நோண்டும் போது தான் கடிக்கும், நோண்டாதான் கொட்டும். அந்த கொட்டுற விஷயம் ஏன்னா இவங்க செய்த தப்பு. அப்போ இந்த விஷயங்களில் இவங்களுக்கு ஒரு மாற்றம், ஒரு ஏற்றத்தை குருபவன் கொடுக்க போகிறாரு. நம்ம விருச்சிக ராசி என்பர்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் அது வெற்றி. ஏன்னா 3ஆம் இடத்தை குரு பார்க்க, அவங்களுடைய முடியாதுன்னு இவங்களை எந்த விஷயத்தை தடை பண்ணி வச்சுக்கோங்களோ, நீ இதை செய்யவே கூடாதுன்னு இவங்களை எந்த இடத்துல பிடிச்சி வச்சுருக்காங்களோ, அந்த இதெல்லாம் உடைச்சிட்டு என் திறமை என்ன நான் ப்ரூஃப் பண்ணுவேன் அப்படின்னு இவங்க ப்ரூஃப் பண்ண போகிறாங்க. அதேபோல் இவங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்க போகிறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் சூப்பராக இருக்கும். அப்டேட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அப்டேட் இவங்களுக்கு இந்த கிரக நிலையில் ரொம்ப அற்புதமாக இருக்குது. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியமும், திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு திருமண பாக்கியமும் குரு பகவான் என்ன பண்ண போகிறாரு, அற்புதமாக கொடுக்க போகிறாரு. நம்ம விருச்சிக ராசி என்பர்களை யார் யாரெல்லாம் லவ் பண்ணியிருக்காங்களோ, யார் யாரெல்லாம் லவ்வில் படாத பாடுபட்டுக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் லவ்வில் ஏமாந்தாங்களோ, அவர்கள் அனைவருமே மனமாற்றம் அடைந்து முன்னேற்றத்தை அடைந்து காதலில் வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்பை குரு பகவான் உணர்வுபூர்வமாக இவங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படிங்கிற சொல்ல முடியும். விருச்சிக ராசி வீட்டில் இந்த குரு பயிற்சி காலங்களில் சுப நிகழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லை, சுப நிகழ்ச்சி உறுதியாக உண்டு அப்படின்னு எழுதி கொடுக்கலாம். சூப்பர். அவங்களுக்கு ஏதாவது வழிபாடுகள் இருக்கா? நம்ம விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பைரவர் வழிபாடு சூப்பராகும். கால பைரவர் வழிபாடு, இவங்க பைரவரை போய் பார்த்து மனசார பிடிச்சி எனக்கு நீ தான்ப்பா உறுதுணை, நான் உன்னை தான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க வழிபாடு செஞ்சாங்கன்னா இவங்க லைஃப்பில் இல்லை எல்லா விதமான தடைகளும் பிரச்சனையும் இவங்களை விட்டு கலந்து போயிருங்கிறது கிரக ரீதியான உண்மை. ஸோ இன்னொரு விஷயம் கேட்டுக்கோங்க, நம்ம விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே முருகனை ரொம்ப பிடிக்கும். ஆமாம், முருகா 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 சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, என் அப்பன் முருகன் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. காரணம் ஏன் அப்படின்னா இவங்களுக்கு ராசி நதி செவ்வாய். அப்போ இவங்களுக்கு முருகன் மேலே ரொம்ப அன்பு வைப்பாங்க. அந்த அன்பு எந்த அளவுக்கு வச்சுருக்காங்க கீழே கமெண்ட்ஸை தெரிஞ்சுக்கலாம். போட்டாங்க கமெண்ட்ஸ். கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்குங்க. விருச்சிக ராசிக்கு எல்லாம் இவ்வளோ நாளாக வந்து அழுதுகிட்டே இருந்திருப்பீங்க. இனிமேல் சிரிங்க, வாய் விட்டு சிரிங்க, ஆனந்தமாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை, உங்களுக்காக வாழுங்க. இனிமே வந்து குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாரு சார். அதனால் இவ்வளோ நாள் கவலைப்பட்டதெல்லாம் வந்து வெளியில் வந்து உங்கள் தடங்கள் எல்லாம் உடச்சி எறிஞ்சு பைரவரை பிடிச்சிக்கோங்க. பைரவரும் முருகரும் பிடிச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருப்பீங்க.
வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வீடியோலேருந்து நம்பர் எடுத்து சாரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. எதுனாலும் அவர்கிட்ட டவுட், என்ன டவுட்னாலும் கேட்டு கிளியர் பண்ணி ஹாப்பியாக இருங்க.